முழுவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஓடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த வேளை நாம் இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களிலே பெண்களை கூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உடைய உன்னத நாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய இரத்தத்தினால் தேவனிடத்தில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை தேவன் எங்கள் கிருபையாக கொடுத்திருக்கிறேன். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த நல்ல ஈவுகளை எண்ணி நாங்கள் துதைக்கிறோம். பிதாவே, இந்த வேளையிலும் தாராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். உடைய ஜனம் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படியாக நீர் அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எங்கள் வாழ்க்கையிலே உடைய நன்மைகள் கிருபைகள் பெருகும்படியாக சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாராதனை தேவனுக்கு ஆசீர்வதித்தபடியாக சொல்லிக்கிறோம். பாடல் வேலை ஆசீர்வதித்தார், ஜெப நேரங்களை ஆசீர்வதித்தார், செய்தி வேலை கத்தரைகளுக்கு ஆசீர்வதித்தார். எல்லா தடைகளை நீக்கிக் கொள்ளும் ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் இறங்கி வருவதாக. இடத்திலே உடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே உடைய பாடுகளையும் பாடும்போது எங்களை அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பிரயோஜனமாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். முதலாவதாக பாட்டு புஸ்தகத்திலே 149வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத நன்மைகளுக்காக என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமை பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 49வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகளுக்காக இன்றும் தாங்கும் தம்புயமே என்ப இயேசுவின் நாமமே என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you.
இன்றும் நம்மை தாங்குகிற நாமம் அந்த இயேசுவின் நாமம். ஆகவே இந்த நாளிலே இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தாங்கி நடத்தி வருகிறார். எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசத்திலே இன்னும் நாம் உறுதி உள்ளவர்களாக இருந்து கர்த்தரை நாம் சேவிப்போம். சோர்ந்து போக வேண்டாம். அனைத்தும் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் நம்மை நடத்தி செல்வார் என்று வேதம் சொல்வதாகவே நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களை விசாரிக்கிற நல்லபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அந்த வார்த்தை சொல்கிறதாகவே நம்மை விசாரிக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே எந்தெந்த பாரங்கள் எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும் எலியாவின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எலியாவுக்கு எதிராக யோகா கொண்டது, அந்த யோகா இரண்டாக பிளந்தது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே முறியடிப்பார். ஆக விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை நாம் பாடுவோம். 298வது பாடல். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயிரம் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆகவே இயேசுக்காக ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்காய் வாழும்போதும் அவருடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். அது கர்த்தர் நம்மை கொடுத்த ஒரு கடமையாக இருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ, எப்படியாகிலும் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you.
ஸ்தோத்திரம். எப்படி ஆண்டவர் இயேசு நமக்கு செய்ததை ஸ்தோத்திரம் நினைத்து நாம் அதை துதிக்க முடியும். ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவன் ஈரோடு இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை நாம் துதித்தாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அவ்வளவு பெரியவைகளாக இருக்கிறது. நாம் கடந்து வந்த பாதைகள் ஸ்தோத்திரம் நினைத்து பார்க்கும்போது அவைகளை எப்படி கடந்து வந்தோம் என்று நாம் அநேக நேரம் யோசித்து பார்ப்பது உண்டு. ஆனால் ஆண்டுடைய கிருபை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இணைந்திருக்குமானால் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டபடினாலே நாம் அநேக காரியங்களை கடக்க உதவி செய்தார். ஆகவே அநேக நேரம் ஒரு வழி அடைந்திருக்கும். இந்த வழி அடைய போவது இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் ஒரு புதிய வழியை கர்த்தர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அநேக நேரங்களிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதபடி நமக்காக ஒரு புதிய வழியை திறந்து நம்மை நடத்தி வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எல்லா விதத்திலும் எந்த சூழ்நிலை மத்தியிலும் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை உண்மையாய் நம்பி அவரை நோக்கி நாம் பார்ப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஆகவே ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் தேவன் என் வெளிச்சம் என் ரட்சிப்பும் மாணவர் என்ற பாடலை நாம் பாடுவோம். 1234 பாடல். 1234 பாடல். என் தேவன் என் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவர் அவரே, என் ஜீவனும் அரணானவர், நான் யாருக்கு அஞ்ச மாட்டேன். ஆகவே ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார், அவர் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். நாட்களிலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி பயப்படாதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என்னை ரட்சிப்பவர் அவரே,
முன்பதாக என் தேவன் என் வெளிச்சம், என் ரட்சிப்பும் அவர்தான், என் ஜீவனின் அரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் முழங்கால் படியுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என் தேவன் வெளிச்சமாக இருக்கிறீரப்பா. ஆமென். என் ரட்சிப்பவரும் நீதான் ஆண்டவரே. என் ஜீவனின் பலனாக இருக்கிற தேவனே உம்மை நான் துதிக்கிறேன். எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் உண்மையாய் உணர்ந்து ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பாய் இருக்கிறார், ஆண்டவர் எனக்கு அரணாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் ஆமென் ஹல்லேலூயா தேவன் நம் அருகில் வந்து ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை காத்து நிற்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை பகைத்தவர்கள் ஹல்லேலூயா தேவனை உண்மையாய் அறிவார்கள். இந்த மனிதனோடு தேவன் இருக்கிறார், இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்ற உணர்வை ஆண்டவர் நாட்களிலே அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகவே ஒன்றை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். என் தெய்வமே, வெளிச்சமே, என் ஜீவனின் அரணானவரே, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகம் என்னை வெறுக்கலாம், என் உற்றார் உறவினர்கள் கூட என்னை பகைக்கலாம், நண்பர்கள் கூட என்னை வெறுக்கலாம், தகப்பனும் தாய் கூட என்னை கைவிடலாம். ஆனால் நீர் என்னை சேர்த்துக் கொள்கிறவர், நீர் என்னை அரவணைக்கிறவர் அப்பா, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர் அப்பா. ஆமென் ஹல்லேலூயா. நீர் என்னை நிலையில் வைத்து பாதுகாக்கிற தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்துகிற தெய்வமாய் இருக்கிறீர் அப்பா. தீங்கு நாளிலே நீர் என்னை உம்முடைய கூடார மறைவிலே வைத்து என்னை பாதுகாக்கிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மைகளும் திறந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீரே பாதுகாப்பாய் இருக்கிறீர், நீரே ரட்சிப்பாய் இருக்கிறீர், நீரே நரனாய் இருக்கிறீர் அப்பா. நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் அப்பா, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் அப்பா. கர்த்தரை நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் ஆகவே ஒரு நாளும் நான் பயப்பட மாட்டேன், ஒரு நாளும் கலங்க மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். தேவனோடு கூட இருக்கிறபடினாலே அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன், அவரை நான் உயர்த்துவேன். உள்ளத்தோடு கூட நம்முடைய வாய்களை திறந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழு உள்ளத்தோடு, முழு மனத்தோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக ஜீவனை கொடுக்கிறேன், எனக்காக இரத்தத்தை சிந்தினீர் அப்பா, எனக்காக எவ்வளவு பாடுகளை அடைந்தீர் ஆண்டவரே, வேதனைகளை அடைந்தீரப்பா, துன்பங்களை துயரங்களை அடைந்தீரப்பா, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஒரு ஆட்களை நீர் அடைந்தீர் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ரட்சிக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை உயர்த்தும்படியாக, என்னை பெருமைப்படுத்தும்படியாக நீர் ஆண்டவரே இந்த பூமியிலே இறங்கி வந்தீர் ஆண்டவரே. நீர் உண்மை ஆண்டவரே எனக்காய் தாழ்த்தினப்பா, நீர் எனக்காக உண்மை வெறுமையாக்கினீரப்பா, அடிமை ரூபமாய் எடுத்து வந்தீரே, மனுஷ சாயலாய் வெளிப்பட்டீரே. உமக்கு நன்றி ராஜா. எல்லா மகிழும் திறந்து அவரை துதிப்போமாக, இயேசுவை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்களே, அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு பெருக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஒரு உயர்வை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உனக்கு நன்றி 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 நன்றி. உள்ளத்தோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே, உலகத்தோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே, உலகத்தோடுமை துதிக்கிறேன் ஆண்டவரே. என் உள்ளத்தின் ஆழத்துக்குமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த நீதான் அப்பா, நீதான் பரிசுத்த, நீதான் பரிசுத்த, நீதான் மேலான தெய்வம் ஆண்டவரே. நீரே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறேன், நீரே கேடயமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன் என்று ஹல்லேலூயா பக்தர் சொல்லுகிறது போல இந்த நாளில் ஆண்டவரே என் கண்களை எமக்கு
நேராக ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மாறானது நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது அப்பா. நாங்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்களில் நாங்கள் ஆவி எங்கள் மேல் ஊற்றுவீராக, எங்கள் தாகத்தை தீர்க்க கடந்து வருவீராக. தேவனே ஹல்லேலூயா, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே பொழிந்தருள்வீராக, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே பொழிந்தருள்வீராக. ஆமென். உம்முடைய கிருபை பிரசன்னம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிமன சந்தரதரதர துரமன ஹந்துரியாத்தரமனரபா, ரிமனதர துரமன சந்துரியாத்தரமனரபா, ரிக்கமனதரதர துரமன சந்தர துரமன ரிபினியாத்தரமனரபா. ஓ கிருபையின் ஐஸ்வர்யம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும், மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆண்டவரே. என் ஐஸ்வர்ய சமணராய் இருக்கிறீரே, எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறீரப்பா. எங்கள் நிமித்தம் தருத்தர நாடினே நாட்களே ஆண்டவரே, தருத்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஓ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஆமென் நாட்களிலே ஓ குறைவோடு இருக்கிற எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவிலே மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறீரே. ஒரு மகிமையிலே ஒரு நிறைவை ஆண்டவர் கட்டளையிடுவீராக, ஒரு நிறைவை எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவீராக. ஏதோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாட, என்னுடைய சமூகத்தை தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஓ ரிமன சந்தரதர பலரபா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு தாசை வருபவரே, எனக்கு தாசை வருபவரே, என் கண்களை ஏறெடுப்பே. வனபூமியாவையும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வனபூமியாவையும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்னை கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்னை கடங்காத நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வருபவரே,
பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகள் அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேளையிலே பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று சொன்னவர் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கர்த்தர் கிடமத்தில் செய்யும்படியாக என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, அவர் தூரத்திற்கு தேவனாய் இருக்கிறார். ஓ நீங்கள் தூரத்திலிருந்து நீங்கள் இருக்கிற இடங்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மனம் இறங்குகிறவர். ஆமென் ஹல்லேலூயா. சோத்திரம். தகப்பட்ட பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாட்களிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிறவர்களே அவருடைய கிருபை நிலைத்திருக்கிறது. நாட்களிலே அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் பயந்து அவரை உண்மையாக ஆராதிக்கிறார்கள் அவர்கள் மேலுடைய கிருபை ஆமென் ஹல்லேலூயா இருக்கிறது. ஆமென் 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 ஆமென். நாட்களிலே ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறது. அவருக்கு பயப்படுகிற பயம் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஜெயமாய் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். நம்முடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் ஹல்லேலூயா. எல்லா நாட்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசைகள் கடந்து வருவதாக என் வாழ்க்கையிலே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக, உம்முடைய நன்மைகள் கடந்து வருவதாக, உம்முடைய கிருபைகள் கடந்து வருவதாக. ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்னை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல, நீர் என்னை வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்பதற்கு நீ பிரகாசிக்க பண்ணுகிறவர் அப்பா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரே கண்மலை, நீரே கோட்டை, நீரே துருகம், நீரே நம்பிக்கையானவரே. நாமே நம்பியிருக்கிறேன், உம்மே நம்பியிருக்கிறேன், உம்மே நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிமல சதர மலரவா. என் நம்பிக்கை உமக்கு துதிர, என் புகலிடமே உமக்கு துதிர. என் நம்பிக்கை உமக்கு துதிர, என் புகலிடமே உமக்கு துதிர. Oh
நம்பிக்கையுடைய சிறைகளை அழைத்து திரும்புங்கள் என்று சொன்னீரேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்று சொன்னீரப்பா. உடைய வார்த்தைப்படி இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர்களுக்கு தருவீராக. நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம், உடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். நாங்கள் வாட்சியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே, தாகத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவர் நீ ஒருத்தர்தான் அப்பா. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னேன். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னேன் ஆண்டவரே. நாட்களில் என்னை நோக்கி பார்க்கும்போது நீர் எங்களுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆமை உயர்ந்த அடைக்கலத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விடுதலை தருகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உடைய கிருபை என்னாலும் உள்ளது. நாட்களிலே கர்த்தருக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மைகளை நாம் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி எப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். நம்முடைய நம்பிக்கை அவர்தான், நம்முடைய நம்புகிறோம் அவர்தான். ஆகவே நிச்சயமாகவே
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, நேரங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காக, நேரங்களுக்கு கொடுத்த பலத்துக்காக, நேரங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. தெய்வமாய் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர்களுக்கு கிருபையாய் தந்தீர். இது எங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவிற்கு வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமே. தேவர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளை எண்ணி, ரட்சிப்பை எண்ணி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எண்ணி நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த கொரோனா வியாதி வெகு சீக்கிரத்தில் நம்முடைய தேசத்தை விட்டு நீங்கி போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய தேசத்துக்கு மனம் இறங்க வேண்டும். எத்தனையோ மக்கள் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கிருபையாக நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கிருபையாக நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நாட்களிலே ஹல்லேலூயா, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லா ஜனத்தையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். எல்லோரும் கர்த்தரை அறிய வேண்டும். ஆண்டவருடைய மன்னிப்பையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மயிலும் திறந்து கொஞ்ச நேரம் தேசத்துக்காக ஜெபம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மீது கண்களை வைத்தருள்வீராக. ஆமென், ஹல்லேலூயா. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அப்பா, உம்மை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ரட்சிப்பு என்றால் என்ன, மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை அறியாமல் கூட அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தேவன் தாமே கண்களை திறந்தருள்வீராக. அநேகருடைய கண்களை ஆண்டவரை ஆராதனை நேரத்திலே நம்ம ஜெபிக்கும் போது அநேகருடைய கண்களை திறப்பீராகப்பா. இருதயத்திலே உணர்வை கொடுப்பீராகப்பா. பல திருமகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீங்கப்பா. நாட்களே பரலோகம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆத்ம அறுவடை நாட்களே தேசத்திலே உண்டாக வேண்டும். ஆமென். அழிந்து போகிற ஆத்மாக்கள், பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், வியாதியிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே ஹல்லேலூயா, ஜனத்தை ரட்சிக்க முடியும். ஆண்டவரே, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை கொடுக்க உம்மாலே மாத்திரம் முடியும். ஆண்டவரே, அதை ஜனங்கள் அறிய வேண்டும் அப்பா. அதை உணர வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்படி ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. நாட்களை ஒரு ரட்சிப்பை இந்த தேசத்துக்கு கொடுப்பீராக, ஒரு விடுதலை இந்த தேசத்துக்கு கட்டளையிடுவீராக, ஒரு சமாதானத்தை இந்த தேசத்துக்கு கட்டளையிடுவீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் தேசத்தின் மேல் பொழிந்தருளுவீராகப்பா. வறட்சிகள் மாறட்டும் ஆண்டவரே, பொருளாதாரத்திலே முன்னேற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அழிந்து போன தொழில்கள், ஆண்டவரே முடங்கி போன ஆண்டவர் எல்லா காரியங்களை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டுப்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழுந்து போன காவிரியின் கூடாரத்தை திரும்ப கட்டின தெய்வம் இந்த நாட்களில் தேசத்தில் விழுந்து போன எல்லா காரியங்களையும், நசுங்கி போன எல்லா தொழில்களையும், விடமான எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. தேசத்தை மறுபடுத்துவீராக. தேசத்துக்கு சேவத்தை கட்டிடுவீராக. தேசத்துக்கு ஒரு விடுதலையை கொடுப்பீராகப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனா வியாதி ஒற்றைய தேசத்தை விட்டு நீங்கி போகட்டும். அநேக மக்களை பிடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். நாங்கள் சுதந்திரமாக சுயாதீனமாக நம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தாவே எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே, அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. நாட்களில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மாலே மாத்திரம் முடியும் ஆண்டவரே, உம்மாலே மாத்திரம் முடியும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகுமே, நீ கட்டளையிட நிற்குமே. இறையாக என்று சொன்னபோது அது இறையவில்லையே, அமைதலாக இருந்து சொல்லுவது அமைதலாக மாறினதே. நாட்களிலே கர்த்தர் தாமே நீ வார்த்தை அனுப்பி நீ குணமாக்குவீராக. நீ வார்த்தை அனுப்பி தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. தேசமே
பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. தேசம் ஆண்டவரே பயப்படாதபடி மகிழ்ந்து கலிகூறக்கூடிய அளவுக்கு ஒரு மகிமையான காரியங்களை தேசத்தில் செய்திருப்பீராக, ஒரு அற்புதமான காரியங்களை செய்திருப்பீராக, அதிசயமான காரியங்களை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கண்களை திறக்க வேண்டும், உடைய அறியாமைகளை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் இந்த பூமியை அரசாளுகிறார் என்ற அறிவு எல்லா தலைவர்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஆமென். அவர் மாத்திரமே தேசத்தை பாதுகாக்க முடியும், அவர் மாத்திரமே ஜனத்தை எல்லா வியாதியிலிருந்து சுகமாக்க முடியும் என்ற அறிவை கர்த்தர்களுக்கு கொடுக்கும்படியாக எல்லாரும் சாப்பிடும். ஆண்டவரே, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக, அவருடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தெய்வம், பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம், நீர் ஒருவரே விடுதலை கொடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. ஆமென். அறிந்து கொண்டது போல இந்த நாட்களிலே சிங்காசனங்களிலே, இந்த பூமிக்குரிய சிங்காசனங்களில் வீட்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, நீ கிரியை செய்யப்பா, கிரியை செய்வீராக. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, நீரே அற்புதங்களை செய்கிறவர், நீரே அதிசயங்களை செய்கிறவர் என்பதை எல்லா ராஜாக்களும் அறிந்து கொள்வார்களாக, எல்லா பிரபுக்களும் அறிந்து கொள்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரதேசத்துக்கு வழி நீங்கதாப்பா, பிரதேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை வழி நீங்கதாப்பா. அதை எங்கள் தேச தலைவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவராக. வெகு சீக்கிரத்துல முழு தேசத்தையும் ஆளுகைக்குள் கொண்டு வருவீராக. இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களாக எல்லாரும் மாறுவார்களாக, பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நம்மளுமை துதிக்கிறோம். மகிமையானவரை நம்மளுமை துதிக்கிறோம். மகிமையான காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறபடியாக துதிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய தேச தலைவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாட்களிலே சபையில் இருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளை பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். நாட்களை ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அத்தனை குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கொடுக்க வேண்டும். உடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்புகளை கர்த்தர் பெருகப்பட வேண்டும். நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆமென். இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். இழந்து போன வருமானங்களை கர்த்தர் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்படி எல்லா பாதத்தோடு ஜெபம். ஆண்டவரே, எங்கள் சபையில் எல்லா விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாட்களில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பேராய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒருவனை வம்சத்தில் ஒருவனை தெரிந்தெடுத்து கொண்டு வருகிற தெய்வமே, நாட்களில் சபைக்கு ஆண்டவரை அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. உடைய சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாம் நாட்களை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ மகிமையான காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் சபை திறப்பை குறித்து நம்முடைய ஸ்தோத்திர மாநில அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பு வெளியிடவில்லை. அவர் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆலயம் திறக்கப்படுவதற்கு, ஹல்லேலூயா, கர்த்தரை விடுதலையோடு ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு வழிவாசலை கொடுக்கும்படியாக வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் இந்த ஆலயங்கள் திறக்கப்பட்ட ஒரு வழியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. எல்லாரும் ஜெபம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வைத்து துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேனே. நாட்களில் ஆண்டவரே சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையிலே ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வீடுகளிலே நாங்கள் இருந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்ததாமே மிக சீக்கிரத்திலே ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி தரபடியா ஜெபிக்கிறோம். அதிகாரிகள் உள்ளத்தில் பேசுகிறாக, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஆண்டவர் அதிகாரிகளோடு பேசுகிறாக, ஆண்டவர் எங்கள் அமைச்சர்களோடு பேசுகிறாக, ஆமே தமிழக முதல்வரோடு பேசுகிறாக. கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே சபை அடைப்பதற்கு காரணமாக இருக்கிற வியாதிகள் முற்றிலுமாய் வெகு சீக்கிரத்தில் மறைந்து போகும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாமே திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர்களை நீர் என்று விண்ணப்படுத்துகிறவர் அல்ல, ஏற்ற நேரத்தில் எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சினம் கடந்து போக மட்டும் என் ஜனமே கரைக்குள் போய் நீ ஒளிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா நாட்களிலே ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சினம் கடந்து போக வேண்டும். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே தேசத்திலே ஒரு சுபிட்சமான நிலைமையை கர்த்தர்களுக்கு தருவீராக, ஒரு சமாதானமுள்ள நாட்களை கர்த்தர்களுக்கு தருவீராகப்பா. கர்த்தர் காரியங்களை வாய்க்கல் பண்ணுகிறது நாட்களிலே ஆண்டவர் தாமே ஓ ஹல்லேலூயா ஆலயங்களை திறப்பதற்கு வழியை ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளெல்லாம் நீக்கி போடும் எல்லா கருத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஸ்தோத்திரம் வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நிருபங்கள் பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் இதில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 326ஆம் பக்கம். ஸ்தோத்திரம். 326ஆம் பக்கம் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் நாம் ஸ்தோத்திரம் சேர்த்து வாசிப்போமாக. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பணி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர் பொய்யராய் இருக்கிறார். அவருக்கு சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளாவது அவன் கண்களை உருடாக்கிறபடியால் நான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தில் வைக்கும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிப்பதினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாக படிக்க பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் இந்த நிருபத்திலே சொல்லப்பட்ட காரியம் ஸ்தோத்திரம். விசேஷமாக நாம் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. முதலாவது காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இரண்டாவதாக நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அன்பு கூறக்கூடாது. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பொருட்கள் மேல் அதிகமான நாட்டம், உலக காரியங்களை தேடி ஓடி அதற்காகவே பிரயாசப்படுகிற அன்பு மாத்திரம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நேசிக்கிற நேசம், அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற அனுபவங்கள், அதோடு மாத்திரமல்ல மற்றவர்களை நேசிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. குமாரனை ஏற்றுக்கொள்கிறவன் பிதாவையும் அவன் உடையவனாய் இருக்கிறான் என்ற விதத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவை தெய்வம் என்று சொல்லாத எந்த மனிதன் அவன் பொய்யனாய் இருக்கிறான், அவன் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான் என்ற விதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம், உலக ரட்சகன். உலகத்தின் பாவத்தை போக்கும்படியாக அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக அவர் இருக்கிறார். ஆகவே நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வேளையிலும் நாம் உண்மையாக அவருடைய கற்பனைகளை பிரமாணங்களை கடைபிடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அவை ஒரு நாள் ஆண்டு நமக்கு நித்திய வாழ்வை
பரிசாக கொடுக்க போகிறார். யுகாயுகமாக ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை சேவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்க போகிறோம். கடந்த மாதத்திலே நாம் பார்த்து வந்த காரியம் எக்காலங்களை குறித்து நம்ம தியானித்தோம். 7வது எக்காலத்திலே, கடைசி எக்காலம் 7வது எக்காலம், அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று நாம் அறிந்தோம். அதற்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு எக்காலம், அந்த எக்காலம் ஊதும்போது இந்த பூமியில என்ன நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கடைசி எக்காலம் ஊதும்போது ஆண்டவருடைய வருகை இருக்கும். அப்பொழுது ஆயத்தமாயிருந்த மணவாட்டி ஆண் பிள்ளை எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக 6 எக்காலங்கள் இந்த பூமியிலே ஊதப்படும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எக்காலம் ஊதுகிற சத்தம் பெரும்பாலும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே நொடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு மாத்திரமே அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பூமியிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் அறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு காலம் ஊதப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை புரிந்தவர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல் எக்காலம் ஊதும்போது இந்த பூமியில என்ன நடந்தது, இந்த பூமியில என்ன சம்பவித்தது என்பதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்ப்போம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசு புல்லெல்லாம் எரிந்து போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்க, முதலாம் தூதன் எக்காலம் ஊதும்போது பூமியிலே அக்னியோடு கலந்த கல்மலை இந்த பூமியிலே என்ன செய்து விழுந்தது. இதுவரைக்கும் கல்மலை இருக்கிறது. அக்னியோடு கலந்த கல்மலை இந்த பூமியிலே உண்டானதா என்பதை நாம் இதுவரைக்கும் அறிந்ததாக தெரியவில்லை. ஆனால் இந்த முதலாம் தூதன் எக்காலம் ஊதும்போது அக்னியோடு கலந்த கல்மலை இந்த பூமியிலே என்ன செய்யும் காணப்படும். அடுத்தபடியாக மரங்களில் 1/3 பங்கு, இந்த பூமியில் இருக்கிற எத்தனையோ மரம் செடி கொடிகள் பசுமை பூண்டுகள் எல்லாம் என்ன செய்து இருக்கிறது. இதுல 1/3 பங்கு என்ன செய்யும் வெந்து போகும் என்று சொல்லப்படுறது. அடுத்து பசு புல் வெளிகள் எல்லாம் எரிந்து போகும். பசுமையான புல்வெளிகளை நாம அநேக நாடுகளிலே சோதர அலங்காரத்திற்கு அதோடு மாத்திரமல்ல தோட்டங்களை அழகுபடுத்தி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் என்ன செய்வோம் எரிந்து போகும் என்று சொல்லப்படுறது. நாம் ஒரு இப்படிப்பட்ட காரியங்களை செய்தித்தாள்களை பார்க்கலாம், இல்லைனால் டிவியில் செய்தி சேனல் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உலகத்தில் நடக்கும் போது இந்த உலகத்தில் அதை குறித்ததான செய்திகளை இந்த நேரத்தில் நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். அப்பொழுது நாம் சற்று சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், முதலாம் தூதன் எக்காலம் ஊதினபடினாலும் இது நடக்கிறது என்பதை அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் என்று புரிந்து கொள்வாங்க, அறிந்து கொள்வாங்க. அதுவும் கர்த்தருடைய வெளிச்சம் அவங்களுக்கு இருந்தால் மாத்திரமே அதை விளங்கிக் கொள்ள முடியும். இது ஆண்டவருடைய வேதாந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை விளங்கிக் கொள்கிறவர்கள் அந்த நாட்களில் இருந்தால் அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இப்பொழுதே இந்த கொலை நோய்
பூமியிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அதிகமாக விற்பனையான ஒரு புஸ்தகம் வேதாகம புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமீப நாட்களிலே, இந்த ஊரடங்கு பிறப்பித்த நாட்களிலே உலகம் முழுவதும் வேதாகம புஸ்தகங்கள் அதிகமாக விற்பனையாகப்பட்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், இந்த பூமியில அநேக காரியங்கள் நடக்கும் என்பதை வேதாகம புஸ்தகம் தான் என்ன தெளிவாக சொல்லுகிறது. கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து, உலகத்துக்கு முடிவு உண்டு என்பதை குறித்து வேதம் தான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வேற எந்த புஸ்தகத்திலையும் சொல்லப்படல. ஆகவே இந்த நாட்களில் அதிகமாக விற்பனையான ஒரு புஸ்தகம் என்று சொன்னால் வேத புஸ்தகம் என்பதை அநேகர் சொல்லுகிறார்கள். ஆகவே நேற்றைய இடத்தில் வந்த ஒரு சகோதரன் இந்த நேரத்தில் அதிகமான விற்பனையான புஸ்தகம் பைபிள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 8வது வசனத்திலே பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிட்டு, கப்பல்களில் 1/3 என்ன செய்தான்? சேதமாயிற்று. பாருங்க, 2ஆம் தூதன் எக்காலம் ஓதும்போது இந்த பூமியில நடந்த 2வது காரியம் என்னன்னு சொன்னா, அக்கினி போன்ற ஒரு பெரிய அக்கினி, எரிகிற ஒரு மலை போன்ற ஒரு அக்கினி, அது என்ன செஞ்சதான்? சமுத்திரத்தில் போடப்பட்டது. அந்த சமுத்திரத்தில் போடப்பட்ட உடனே அதனால் சமுத்திரத்தில் 1/3 ரத்தமாக என்ன செய்து மாறிவிட்டது. உலகத்திலே அதிகம் பரப்பளவு உள்ளது சமுத்திரம் தான். பூமி 1/3 பகுதி தான். அதிகமாக தண்ணீர் தான் இருக்கு. ஆனால் அந்த அதிகமான தண்ணீர்ல 1/3 சமுத்திரம் ரத்தமாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கு யோசிப்பார். 1/3 ரத்தமாக மாறிவிட்டது. எப்படி, எதனால மாறிச்சு? எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று, அது அக்னியாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த மலை போன்ற ஒன்று சமுத்திரத்தில் போடப்பட்ட உடனே சமுத்திரத்தில் 1/3 ரத்தமாக மாறிவிட்டது. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 என்ன செய்து? செத்து போய். சமுத்திரத்தில் இருந்துதான் இன்னைக்கு ஏராளமான மீன்கள், கடல் மீன்கள், சோதரம், கடல் வாழ் உயிரினங்கள் எத்தனையோ இருக்கிறது. திமிங்கலங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய உயிரினங்கள் என்ன செய்து கடலுக்குள்ள இருக்கிறது, வாசமா இருக்குது. ஆனா இந்த அக்னியால் எரிந்து கொண்டிருந்த பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தில் விழுந்த உடனே சமுத்திரத்துல 1/3 ஜீவராசிகள் என்ன செத்து போயிட்டு, அதன் பிறகு சமுத்திரத்திலிருந்து யாரும் மீன் பிடிச்சிட்டு வர்றதை சாப்பிட மாட்டாங்க. மீனுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு முடிவு உண்டாக்குறார். மீன்பிடி காலம் எல்லாம் போயிடும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கப்பல்களில் 1/3 என்ன செஞ்சுதான்? சேதமாயிட்டு. கடல்ல ஏராளமான கப்பல்கள் இருக்கு. எல்லா நாட்டு ராணுவ கப்பல்கள், அது மாத்திரமல்ல வியாபார கப்பல்கள், சரக்குகளை அங்கே கொண்டு செல்கிற பல கப்பல்கள் இருக்கிறது. பயணிகள் பிரயாணம் செய்கிற கப்பல்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல அநேக மீன்பிடி படகுகள் இருக்கிறது, சின்ன சின்ன படகுலாம் இருக்கிறது. இதெல்லாம் 1/3 சேதமாயிடுச்சு என்று சொல்லப்பட்டது. கடல்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனைங்க உண்டாகிறது. இதுதான் 2ஆம் தூதன் எக்காலம் ஓதும்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். 3ஆம் தூதன் எக்காலம் ஓதும்போது இந்த பூமியில என்ன நடக்கிறது? 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டி போல எரிந்து வானத்திலிருந்து என்ன செய்தான்? விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகள் மேலும் என்னதான் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு 8 என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினாலே
மனுஷரில் அநேகர் என்ன செய்தார்கள்? செத்தார்கள் என்று சொல்லப்படும். மூன்றாவது தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த பூமியில அடுத்த ஒரு காரியம், பெரிய காரியம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்திலிருந்து இருந்தது தீவெட்டிய போல எரிந்து இந்த பூமியை நோக்கி கடந்து வந்து அந்த ஆறுகளில் 1/3 மேல விழுது. இந்த உலகத்துல எத்தனை ஆறுகள் இருக்கிறது யோசிப்பார். அத்தனை ஆறுகளிலும் செதறி 1/3 ஆறுகளை அது நினைச்சது ஸ்தோத்திரம் சேதப்படுத்தி விட்டது. அதோடு மாத்திரமல்ல, நீரூற்றுகள் மேல அநேக நீர்வீழ்ச்சிகள் இருக்கிறது. நயகரா நீர்வீழ்ச்சி, அதே போல நம்முடைய பகுதிகளிலே குற்றாலம், ஸ்தோத்திரம் இன்னும் அருவி குட்டி கொண்டிருக்கிற அநேக நீர்வீழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சிகளிலும் விழுந்து என்ன நடந்தது அப்படின்னா, அது வந்து தண்ணீரை எல்லாம் என்ன செஞ்சது? கசப்பாக மாற்றிவிட்டது. இப்போ கசப்பு போல தண்ணீரை குடித்தவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? செத்தார்கள். மனுஷரில் 1/3 மக்கள் ஏதாவது செத்தார்கள் என்று இருந்திருப்பார். மூன்றாவது தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த பூமியில நட்சத்திரம் பூமியில விழுகிறது. அந்த நட்சத்திரம் விழுந்து 1/3 எட்டியை போல் அது கசப்பாக என்ன செய்து மாறுகிறது. இந்த கசப்பான தண்ணீரை குடித்த எல்லா மனிதர்களும் செத்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 4வதாக நாம் பார்க்கிறோம் 12வது வசனத்திலே, 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 சந்திரனில் 1/3 நட்சத்திரங்களில் 1/3 சேதப்பட்டது. அவற்றவற்றில் 1/3 என்ன செஞ்சுதான்? இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசம் இல்லாமல் போயிட்டு இரவிலும் அப்படியே செய்து ஆயிடுச்சு. பகல்ல சூரிய வெளிச்சம் உண்டு, இரவில சந்திர வெளிச்சம் உண்டு, நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் உண்டு. ஆனா இரவும் பகலும் ஒரு பிரகாசம் இல்லாத ஒரு இருண்ட நிலைமையை மக்கள் இந்த நாட்களை வச்சுவார்கள், உணர்வார்கள். 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது சூரியனில் 1/3 என்ன செய்து? பிரகாசம் இல்லாமல் போகிறது. சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 என்ன செய்தான்? சேதப்பட்டது. அதனால தான் அந்த பூமியில பிரகாசம் இல்லை. முக்கியமான சூரிய குடும்பங்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இது எல்லாமே எனது 1/3 சேதப்பட்டதுனால இந்த பூமியில கிடைக்க வேண்டிய வெளிச்சம் கிடைக்காமல் போகிறது. இரவும் பகலும் வெளிச்சம் இல்லாமல் 1/3 இருள் இந்த பூமியை சூழ்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டே, அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். அப்படின்னா மிகுந்த ஆபத்து, கொடிய ஒரு ஆபத்து பூமியில நடக்க போகிறது. இந்த 3 தூதர்கள் இந்த பூமியில சோத்திரம் எக்காலம் ஊதும் போது இந்த பூமியில இருக்கிற எல்லா மக்களுக்கும் இனிதான் பயங்கரமான ஆபத்து இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார். இது ஒரு தூதர் இடையில வந்து இருக்கிறார், சொல்லிட்டு போறார். இப்போ 9ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டே, அவனுக்கு பாதாள குழியின் திறவுகள் கொடுக்கப்பட்டது. பாருங்க, 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் பூமியில விழ பார்த்திருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, பாதாளத்தினுடைய திறவுகோல், பாதாள குழியில் இருக்கிற திறவுகோல், பாதாள குழியை திறக்கிற திறவுகோலை சோத்திரம் இந்த தூதன் என்ன செய்யலாம்? வச்சிருக்கிறான். அவன் பாதாள குழியை என்ன செய்யறான்? திறக்கிறான். பாதாள குழியை போய் அவன் திறக்கிறான். அப்படி திறக்கும் போது உடனே பெருஞ்சூளை புகையை போல அந்த குழியிலிருந்து
புகை நினைச்சுதான் எழும்பிச்சான். அதோடு மாத்திரமல்ல, அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயம் அந்தகாரப்பட்டது. அந்த பாதாளத்திலிருந்து, அந்த பாதாள குழியிலிருந்து ஏராளமான புகை வந்து அந்த சூரியனையும் இந்த ஆகாய மண்டலத்தையுமே அந்தகாரப்படுத்திட்டு, அந்த அளவுக்கு இந்த பாதாள குழியிலிருந்து பயங்கரமான ஒரு புகை மண்டலம் கிடைச்சது. அந்த வானத்தையும் சூரியனையும் மறைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வசனத்தில் பார்க்கிறோம், அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கும் பூமியில் உள்ள வேர்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. நம்ம பார்க்கிற வெட்டுக்கிளிகள் இப்போ ஒன்றும் பட்டல. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கலாம் இல்லை. இது மரம் செடி கொடிகள் மேல உட்கார்ந்து இந்த இலைகளை சாப்பிட்டு என்ன செய்யுது, அப்படியே அதை சாப்பிட்டு பயிர் வகைகளை அழித்து கொண்டு போகிறது. ஆனா இந்த பாதாள குழியில் இருந்து புறப்பட்டு வருகிற இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்கிறதா, கொட்டுகிற ஒரு தன்மை உடையவராக இருக்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு பூமியில் இருக்கிற தேவைகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடுக்கின் மூலமாக அநேகரை கொட்டக்கூடிய அளவுக்கு விஷ தன்மை உடையதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெட்டுக்கிளி இந்த பாதாள குழியிலிருந்து என்ன செய்து எழுப்பி வருகிறது. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த காரியம் என்ன செய்து நடக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, என்ன சொல்லப்படுகிறது, 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, பூமியின் பிள்ளையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரிக்கிறாத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இப்போ அந்த வெட்டுக்கிளிகள்லாம் ஏற்கனவே சொன்ன மரங்களை உட்காரும், செடி கொடிகள் மேலதான் உட்கார்ந்து அதைத்தான் வச்சு சாப்பிடும், பயிர் வகைகளை உட்கார்ந்து அழிக்கும். ஆனா இப்போ இந்த வெட்டுக்கிளிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு சொன்னா, அதெல்லாம் நீங்க சேதப்படுத்த வேண்டாம். இப்போ நீங்க யாரை சேதப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரிக்கிறாத மனுஷர்களை மாத்திரம் நீங்க என்ன செய்யணும், சேதப்படுத்தணும் என்று அதற்கு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த உத்தரவு பெற்றுக்கொண்ட அந்த வெட்டுக்கிளிகள் 5வது வசனத்தில் பார்க்கிறோம், மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 5 மாதம் அளவும் வேதனை. ஒரு தடவை கொட்டுனா அந்த கொட்டு எத்தனை மாதம் வரை வேதனை இருக்கிறது? 5 மாதம் வரைக்கும் இந்த வேதனை. அந்த 5 மாதமும் அந்த வேதனையை அனுபவிச்சுதான் அவன் சாவை தேடி ஓடுவார்கள். சாவை என்ன செய்யாதான் வராது. அந்த தேடி கொண்டுனா, அந்த வெட்டுக்கிளி கொண்டுனா 5 மாதம் வரைக்கும் வேதனை இருக்கும். அந்த நாட்கள்ல மனிதர்கள் நினைச்சுவார்களாம், அவர்கள் சாவை தேடி ஓடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 6வது வசனத்தில் பார்க்கிறோம், ஐயோ வழி தாங்க முடியல, இந்த வேதனையை தாங்க முடியல, செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு அநேகர் போய் தற்கொலை செய்யும்படியாக ஓடுவார்களாம். ஆனாலும் சாவு அவர்களுக்கு என்ன செய்யுமா, விலகி ஓடி போகும். சாவு அவங்களுக்கு என்ன செய்யாது, வர. பாருங்க எவ்வளவு கொடூரமான ஒரு வேதனை தான் பூமியில இனி ஊதம் போகிற அந்த 3 எக்காலங்களை ஊதம் போகிற அந்த தூதன் ஊதும் போது பூமியில நடக்கக்கூடிய பயங்கரமான காரியம், பூமியில இருக்கிறவங்க பயங்கரமான ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது நடந்த காரியம், பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வந்து தங்கள் நெற்றிகளில் முத்திரையை தரித்திராத, தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனிதர்களை மாத்திரம் பார்த்து கொட்டுப்படியான உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த கொட்டு 5 மாதம் வரைக்கும் வேதனை கொடுக்கக்கூடியதாக இருந்தும், 5 மாதம் அளவு அந்த வேதனையில மனிதன் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும். 5 மாதம் அளவும் அவன் வேதனையை சகித்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதற்கு முன்பாக மனிதர்கள் மனம் திரும்பி ஆக வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். அப்போ முத்திரை தரித்த மக்கள் மீது அங்க என்ன செய்ய, அந்த வெட்டுக்கிளி என்ன செய்யல, கொட்டல. அவளுக்கு தெரியும், இந்த வெட்டுக்கிளிகளுக்கு தெரியும் எந்த மனிதன் மேலே தேவனுடைய முத்திரை இருக்கிறது. ஆகவே இவனை நாம் கொட்டக்கூடாது, இவன் தேவனுடைய பிள்ளை, அவன் இவனை
முத்திரை தரித்திராத மக்களை விட்டு என்ன செய்து விலகி போகிறது. பாருங்க, வேதத்துல முத்திரை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் காலத்துல முத்திரை போடப்படும், அது ஒரு முத்திரை. ஆனா ஆண்டவர் ஒரு முத்திரையை சொல்லுகிறார். தங்கள் பிதாவின் நாமம் நெற்றிகளிலே போடப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து இதை வெளிப்படுத்துகிற விசேஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க சொல்லுகிறோம். 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், 1வது வசனத்திலே பார்க்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் வென்று கண்டேன். பிதாவின் நாமம் ஸ்தோத்திரம் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது. பிதாவின் நாமத்தை ஆண்டவர் முத்திரையாக நினைச்சார், தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைச்சார் கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே வெளிப்படுத்துகிற விசேஷத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். முத்திரை போடப்பட்டவருடைய தொகையை நாம் சொல்ல கேட்டேன். 4ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அங்கே நாம் பார்க்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஊழியக்காரருடைய நெற்றியில் முத்திரை போட்டு தீர்மளவும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல முத்திரை போடப்படுகிறது. அப்ப அந்த முத்திரை பிதாவின் நாமம் என்று நாம் சரியாக விளங்கிக் கொள்ளணும். பிதாவின் நாமம் யாருடைய நெத்தியில எழுதப்பட்டிருக்கிறதோ ஒட்டப்பட்டிருக்கிறதோ அதை அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து இந்த வெட்டுக்கிளைகள் என்ன செய்து விலகி போகுது. இந்த பிதாவின் முத்திரை, இந்த பிதாவின் நாமம் எப்படி இந்த ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? ஆண்டுடைய சமூகத்துல, தேவ சமூகத்துல இரவு பகலும் தேவ சமூகத்துல தன்னுடைய கண்ணீரை வடித்து, இதோடு மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிற இரவு பகல் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற மக்கள் மேலதான் முத்திரை போடப்படுகிறது என்பதை குறித்து நாம் எசேக்கியேல் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் புஸ்தகத்துல அங்கே 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் யார் மேலே இங்கே முத்திரை போடுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்பதாம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணலும் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்குட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, எருசலேம் நகரம் என்று உருவம் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெத்தியில நீ என்ன செய்? அடையாளம் போடு. அப்போ ஆண்டவர் யார் மேல அடையாளம் போடுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துல, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு பாவங்களை குறித்து, அக்கிரமங்களை குறித்து நினைத்து அழுது குழந்தை ஆண்டுடைய சமூகத்துல தேசத்துக்காக, ஜனத்தின் ரட்சிப்புக்காக, பாவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற மக்கள் மேலதான் பெருமூச்சு விட்டு அழுகிற மக்கள் மேல் ஆண்டவர் அடையாளம் போடுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். லோத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தன் சோதம் குமாரா பட்டணத்தில் உள்ள மக்கள் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமங்களையும் பாவங்களை பார்த்து தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டார் என்ற விதத்திலே நாம் பார்க்கிறோம். நீதி உள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானை ரட்சித்திருக்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ யாரெல்லாம் அந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களையும் பாவங்களையும் பார்த்து அதை குறித்து கஞ்சாடையாய் விட்டு விடுகிறார்களோ, அதை குறித்து கடிந்து கொள்ளாமலும் கண்டனம் பண்ணாமலும் அதை குறித்து விசாரணை செய்யாமலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட இன்றைக்கு நீதி நியாயத்தை செய்ய தவறி விடுகிறார்கள். தேவன் உலகத்திலே அதிகாரிகளை உலகத்தில் நீதி நியாயங்களை செய்வதற்கு தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவர்களுடைய கண்களிலே தவறு நடக்கும் போது
கண்களுக்கு முன்பாக தவறுகள் பாவம் நடக்கும்போது அவர்கள் கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி அதற்குரிய சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும். நீதிபதிகள் மற்றும் உலகத்தில் இருக்க எந்த பொறுப்பில் இருக்கிறவர்கள் அந்த நியாயத்தை சரியாக விசாரித்து அவர்கள் சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படி அவர்கள் தவறும்போது தேவனுடைய கோபம் தேசத்தின் மேலே உண்டாகிறது. ஆகவேதான் இந்த வேதத்துல எருசலேம் நகரம் எங்கு போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர்கள் அடையாளம் போல என்று சொல்லப்படுது. இந்த உலகத்துல நம்ம போய் இப்ப யாரும் நியாயம் விசாரிக்க முடியாது, நம்ம யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா ஒன்று செய்ய முடியும், நம்ம ஜெபிக்க முடியும், நம்ம தேவ சமூகத்துல மன்றாட முடியும். ஆண்டவரே, இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட பாவம் நடக்குது, அநீதிகள் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, இதை நீதான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பாரப்பட முடியும். அப்படி நம்முடைய தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக பாரப்பட்டு கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு அழுகிற மக்களை பார்த்து அவர் நினைச்சார்னா இறங்குகிறார். அதனால்தான் நான் தேசத்தை அழிக்காதபடி பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடினேன் என்று அவர் சொல்லுகிறார். தேசம் அழிக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்காக ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அவசியமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஜெபிக்கிறதுனாலதான் தேசம் செயல்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இருக்கிற நாள் வரை நம்மளால் ஜெபிக்க வேண்டும். அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் நம்முடைய சமுதாயத்துக்காக ஜெபிக்க வேண்டும், பாவங்களை செய்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை புத்திமதிகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் திருப்ப வேண்டும். அப்படி செய்யும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட மக்கள் மேலே அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் எசேக்கியேல் 9:5 நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றொரு நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரம் என்று உருவம் போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் வெட்டாதீர்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்கள் துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். பாருங்க, இந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிற எந்த மனுஷனை நீங்க சேதப்படுத்த வேண்டாம், அடையாளம் இல்லாத எல்லா மனுஷனை நீங்க வெட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க முதியோர், சிறு பிள்ளைகள், பெரியவங்க, ஸ்திரீகள் என்று பல தரப்பு சொல்லியிருக்கிறது. யாருக்கும் இறக்க பாராட்ட வேண்டாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அடையாளம் போடப்பட்டிருக்கிற மனுஷனை மாத்திரம் நீங்க என்ன செய்யாதீங்க, தொடாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தேசத்துல நாம் பார்க்கிற காரியம், அநேக பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், அநேக மக்கள் தேவ கிருபையை பெறாதவர்கள் வாழ்க்கையில தான் இருக்கிறது. தேவ கிருபையை பெறாதபடி, தேவ கிருபையை பெறாத நபர்களாக நாம் இருக்கக்கூடாது. தேவ கிருபையை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவ கிருபையை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே உலகத்துல நடக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும், தீமைகளுக்கும், வேதனைகளுக்கும் நாம் தப்ப முடியும். நம்ம தேவ கிருபையை நம்ம பெறணும். என்ன செய்யணும்? தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்று சொன்னா, ஆண்டுடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்கோம். மரியாதை போல ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும். மக்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலைஞர் தேவையானது ஒன்று. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நினைச்சதாக தெரிந்து கொண்டார். மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே ஆண்டவர் உலகத்துல இருக்கிற எல்லா தீமைக்கும் சோதனைகளுக்கும் கர்த்தர் நம்மை விலைக்கு பாதுகாப்பு, அழிவுக்கு விலைக்கு பாதுகாப்பு. அதனால்தான் லூக்கான சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்குமாய் இருக்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி என்ன செய்ய, விழித்திருக்க என்று சொல்லப்படுது. அப்ப எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க, தேவ சமூகத்துல நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவளா இருக்கணும். அப்படி ஜெபித்து ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை நாம செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மில் அடையாளம் பண்ணுவார். பெருமூச்சு விட்டு
அழுகிற மக்கள் மேல் நீ அடையாளம் போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடையாளப்படப்பட்டவர்கள் யார், முத்திரைப்படப்பட்டவர்கள் யார் சொன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுது இரவு பகலும் ஆண்டுடைய பாதத்துல தங்கள் கண்ணீரை விட்டவன், நீதிமானாக லோத்தை போல தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை தான் கர்த்தர் அந்த நாட்களிலே அந்த வேதனைக்கு தப்புவிக்கிறார். அவர்களை தான் ஆண்டவர் அந்த வெட்டுக்கிளி ஸ்தோத்திரம் அங்கே கொட்டாதபடி ஆண்டவர் விளக்குகிறார் என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். மற்றபடி மற்ற எல்லா மனிதருக்கும் இந்த வெட்டுக்கிளி கொட்டி வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் இந்த வேதனையில் தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் முத்திரை போடப்பட்டவர்களாய் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவருடைய முத்திரை நம்மை போடுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் எல்லா இக்கட்டுகளுக்கும் சோதனைகளுக்கும் நீங்களாக்கி தப்புவிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. அவை நிச்சயமாகவே கர்த்தர் எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அப்போ அந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடி அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோர்களுக்கு விலகி போகும். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்ல வாசிக்க. இந்த வெட்டுக்கிளிகளுடைய கூட்டத்திற்கு அங்கே சொல்லப்பட்ட சில காரியங்களை பார்க்கிறோம். இந்த வெட்டுக்கிளிகளுடைய உருவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வெட்டுக்கிளியுடைய உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்ததாம். குதிரை எப்படி வேகமா இருக்குமோ அதை போல இந்த வெட்டுக்கிளிகள் வேகத்திலே செல்லக்கூடியவர்களாக இருந்தது. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடங்கள் இருந்தது. அவைகளின் முகங்கள் மனுஷனுடைய முகங்களை போல தான் இருந்தது. அந்த சாயல் இப்போ இருக்கிற இந்த வெட்டுக்கிளிகளை சாதாரணமா பார்வைக்கு சாதாரணமா இருக்கிறது. ஆனா அந்த நாட்களில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்கிளிகளுடைய உருவம் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரையை போல இருந்துச்சு. அதோடு மாத்திரமல்ல, அவைகளுடைய தலைகளின் மேல ஒரு கிரீடங்கள் இருந்தது. முகங்கள் மனுஷனுடைய முகங்கள் போல தான் இருந்தது. பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும், பெரிய ஒரு சேனையாக இருந்துச்சு இருக்கும். அவைகளுக்கு கூந்தல் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூந்தல்கள் ஸ்திரீகளுடைய கூந்தல்கள் போல இருந்தது. நீளமாக அந்த முடி நீளமாக இருந்திருக்கு. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்களை போல் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. பற்களை பார்த்தீங்கன்னா சிங்கம் எப்படி கட்சிக்கிறது, அதே போல அந்த பற்கள் நிறைந்தவர்களாய் காணப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் பார்ப்போம், இரும்பு கவசங்களைப் போல மாற்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய மாற்கவசங்கள் அங்கே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சல்களுக்கு ஒப்பாய் இருந்ததாம். அந்த சிறகுகளுடைய இறைச்சலே ரதங்கள் எப்படி யுத்தத்துக்கு போகும்போது வேகமா போகும்போது சத்தம் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய இரைச்சல் இருந்தது. அவைகள் தேன்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவர்களாக இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாக இருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எபிரேய பாசையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாசையிலே அப்பொல்லியன் என்றும் அவனுக்கு பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் முதலாம் ஆபத்து. இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது முதல்ல உள்ள ஆபத்து இதுதான். இந்த வெட்டுக்கிளிகள் மனுஷரை சேதப்படுத்தும், அது கொடுக்கனால கொட்டி அநேகரை வேதனைப்படுத்தும். இது பயங்கரமான ஒரு ஆபத்து என்பதை வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது. இப்போ முதலாம் ஆபத்து 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த பூமியில நடக்கிறது. இது கடந்து போகிறது. இதற்கு பின்பாக இன்னும் 2 ஆபத்துகள் பூமியில நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது வசனத்திலே பார்க்கிறோம், 6ஆம் தூதன் எக்காலம் வச்சுதான் ஊதினார் என்று சொல்லப்படுது. வாசிங்க. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினார். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் என்ன செய்து தோன்றுகிறது. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத்து என்னும் பெரிய நதி எண்ணெயிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது இந்த பூமியில என்ன நடக்குதுன்னு சொன்னா, பலிபீடத்தில் தேவனுக்கு முன்பாக இருந்த அந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. சத்தம் என்ன சொல்லுது, நீ ஐபிராத் நதியின் பெரிய ஐபிராத் என்னும் நதி எண்ணெயிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை நீ என்ன செய், அவிழ்த்து விடு. 4 தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 தூதர்கள் ஒரு பெரிய சேனை கொம்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஐபிராத் நதி எப்பவும் இருக்கிறது. அந்த நதி எண்ணெயில கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை நீ என்ன செய், அவிழ்த்து விடு. அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொள்ளும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களை அவிழ்த்து விடப்பட்டார்கள். அந்த 4 தூதர்களும் 1 மணி நேரத்துக்கு கொள்ளுகிற ஒரு தூதன் இருந்தான், 1 நாளைக்கு கொள்ளுகிற ஒரு தூதன், 1 மாதத்துக்கு கொள்ளுகிற ஒரு தூதன், 1 வருஷத்துக்கு ஒரு 4 தூதன். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தூதன். 1 மணி நேரத்தில் எத்தனை பேர் கொள்ள முடியுமோ, 1 நாளைக்கு எத்தனை நாள் கொள்ள முடியுமோ, 1 மாதத்துக்கு எத்தனை பேரை கொள்ள முடியுமோ, 1 வருஷத்துக்கு எத்தனை பேர் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த தூதர்கள், அவர்களை அவிழ்த்து விட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 தூதர்கள் 16 வசனத்தை பார்க்கிறோம். குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. குதிரை சேனை, இந்த 4 தூதர்கள் பின்னால ஒரு பெரிய சேனை இருக்கு, அது ஒரு குதிரை சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குதிரை சேனையுடைய தொகை 20 கோடியாக இருந்தது. அவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன், 20 கோடி என்று சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களை நாம் தரிசனத்திலே கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமான மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தார். 3 விதமான தன்மை. அவர்கள் அக்கினி நிறமாய் இருந்தார்கள், நீல நிறமாய் இருந்தார்கள், கந்தக நிறமாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட மார்க்கவசம் 3 நிறத்தில் உள்ள மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாயிலில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகம் என்று சொல்லி புறப்பட்டன என்று சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட சக்தியுடைய அந்த சேனை, குதிரை சேனை, இந்த குதிரையின் மேல் இருந்த அந்த சோத்திரம் தூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்கினி, புகை, கந்தகம் என்னும் 3 மனுஷரில் 1/3 பங்கு இருக்கிறார்கள் கொல்லப்பட்டார். அந்த வாயிலிருந்து வருகிற அக்கினி, புகை, கந்தகம், இந்த 3மே சோத்திரம் மனுஷர்கள் கொள்ளுகிறது. அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாள்களையும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவர்களாகவும் தலைகள் உள்ளவர்களுமாய் இருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. அந்த குதிரைகளின் வல்லமை இந்த வாய்கள் தான் இருக்கிறது, வாள்கள் தான் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பு எப்படி நீட்டமா இருக்கு, அதே மாதிரி அது வால் நீட்டமா இருக்குது. தலையும் பாம்பு தலை மாதிரி வால் இருக்கு. அவைகளை கொண்டே என்ன செய்து அநேகரை என்ன செய்து சேதப்படுத்துகிறது.
அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த குதிரை சேனைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் வேய்களையும் பொன் வெள்ளி சம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவர்களாயும் காணவும் கேட்கவும் நடக்க மாட்டாதவமாக இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பாருங்க, இவ்வளவு பெரிய அழிவு நடக்கிறது, இவ்வளவு பெரிய ஆபத்து நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து இதனால பாதிக்கப்படாத மற்ற மக்கள் மனம் திரும்பி ஜீவனுள்ள தெய்வமாகி இயேசுவிடத்தில் கடந்து வருவதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர்கள் அதற்கு மாறாக செய்தார்கள், அங்கே நடந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட கிரியைகளை அவர்கள் செய்து 21ஆம் வசனத்தை பார்க்கிறோம், தங்கள் கொலைபாதங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பல. இவ்வளவு நெருக்கமான காலகட்டத்திலையும் அவங்க என்ன செய்யல, மனம் திரும்பல. அதான் வேதனைக்குரிய விஷயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை சரியான பாதையில் நடத்த விரும்புகிறார், நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, நாம் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோமா என்பதை தான் கர்த்தர் கவனிக்கிறார். சில நேரம் உலகத்தில் பல நெருக்கங்கள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் உண்மையாக தேவனிடத்தில் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியாகியும் நாம ரட்சிக்கப்படுவோமா, நம்ம ஆண்டுடைய பிள்ளையா மாறுவோமா என்பதை கவனிக்கிறார். ஆனால் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் சங்கடங்கள் எல்லா ஆபத்துகள் வந்தாலும் நாம் மறுபடியும் நாம் பழைய வாழ்க்கைக்குள்ளே போகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் இவ்வளவு உபத்திரவங்களை கொடுத்தும், இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தும், இவ்வளவு வேதனைகளை கொடுத்தும் மனதிரும்பவில்லையே என்று சொல்லி அவர் மிகுந்த உத்திரமுடையவராக மாறிவிடுகிறார். அவர் தேவனுடைய கோபத்துக்கு உள்ளான மனிதர்களாக மேலும் மேலும் மனிதன் நிச்சயம் மாறிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நாம் உடனடியாக ரட்சிக்கப்பட வேண்டும், உடனடியாக மனம் திரும்ப வேண்டும், உடனடியாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கோடை காலம் வந்தாச்சு, மாத காலம் வந்தாச்சு, நானும் ரட்சிக்கப்படவில்லை என்ற விதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு இல்லை. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவித பலத்த செய்களினாலும் தேவன் தாமே நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து அநேக கவனித்திருக்கிறார். அதனையா ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டாதான் பரலோகம் போகலாமா, ரட்சிக்கப்படலைன்னா பரலோகம் போக முடியாதா, ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகம் போக முடியுமா, ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரலோகம் போக முடியாதா, பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியுமா, பரிசுத்தமா வாழ விட்ட போக முடியாதா, அந்த கடவுள் என்ன உடனமான அரக்கணம் என்று சொல்லி ஆண்டவரை அநேக தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 3ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டது. முதலாவது இந்த சுவிசேஷம் இயேசு மூலமாக இந்த பூமிக்கு அறிவிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் இந்த பூமிக்கு என்ன செய்தார், அவர் மனிதனாய் இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காய், நம்முடைய அக்கிரமங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை அவர் கொடுத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். பின்பு தன்னுடைய சீசர்களுக்கு காட்சி கொடுத்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு ஒரு கட்டளையாக சொன்னது, நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், பிதாகுமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து 4 கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையாக சொல்லிட்டு போனார். அப்ப அதனால்தான் முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அதோடு மாத்திரமல்ல அடையாளங்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, பலவிதமான பலத்த செயல்களினால நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினால் தேவத்தாவை சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவனித்திருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். தேவத்தாவை சாட்சி கொடுத்த ஒரு ரட்சிப்பு. ஆண்டவர் சொன்னார், பிதா சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவிமடுங்கள் என்று சொல்லி பிதாவே இயேசுவின் சாட்சி கொடுத்துட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட சாட்சியை பெற்ற இயேசு சொன்ன கட்டளைகளை, பிரமாணங்களை நாம் கைக்கொள்ளாமல், மனதிரும்பாமல் நம்முடைய இஷ்ட பிரகாரம் நாம் காலத்தை கடத்தி கொண்டிருப்போம் என்று சொன்னால்
எவ்வளவு பெரிய கோபாக்கினை இந்த உலகத்தில் கடந்து வரும் என்பதை வேதத்தில் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் ரட்சிப்பை குறித்து ஒரு நாள் நம்ம அணைச்சு விடாது, அசதியாக இருக்கக்கூடாது. ரட்சிப்பு விலையிடப்பட்டது, அது ஆண்டவர் இலவசமாக தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்மகிட்ட அதற்காக எந்த அவர் கிரயம் எதுவும் வாங்குவதே கிடையாது. பணத்தையோ நம்மிடத்தில் இருக்கிற பொண்ணையோ பொருளையோ நீ கொடு, நான் உனக்கு ரட்சிப்பு தார, மாவு மன்னிப்பு தார அப்படின்னு சொல்லல, இலவசமாக தருகிறார். எந்த பிரதிபலனை எதிர்பாராமல் அவர் நமக்கு இலவசமாய் தருகிறார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் பாவியாக இருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் முதலாவது நமக்குள் ஏற்பட வேண்டும். ஆண்டோடத்துல கேட்கணும். ஆண்டு சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்ம ஆண்டோடத்துல கேட்கணும். ஆண்டோட உரிமை இருக்குது, நாம் கேட்கிறது உரிமை இருக்கிறது. கேட்டா நிச்சயமா தருவார். ஆனா நாம் கேட்காமல் இருப்பதும் தப்பு. அண்டவரான தரட்டும் அப்படின்னு சொன்னா தரமாட்டார். நாம விரும்பினாலும் தான் தருவார். ஆண்டவர் ஒரு மனிதன் உண்மையாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறான், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவன் விரும்புகிறான். அவன் நல்லவனாய் வாழ விரும்பும் போது கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை இறக்கம் அவன் கேட்கும் போது தானாக ஆண்டவனுக்கு கொடுக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக அது கொடுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரன் அவர் அல்லவா. அவர் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே சக்தி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அதனால தான் தன்னிடத்தில் வருகிற எவரை நான் புறம்பே தள்ளுவதில் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், இயேசுவே நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படணும், என் பாவம் என் குடும்பத்தை விட்டு, என்னுடைய பிள்ளைகளை விட்டு, என்னை விட்டு விலகி போக வேண்டும் என்று கண்ணீரோடு அவன் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமா அவருடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பை, வேறுபட்ட ரட்சிப்பை கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது. சோத்திரம் வேறுபட்ட பொருட்களை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவரை நம் விசுவாசித்து ரத்தத்தினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் கழுவப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி நாம கேட்கும் போது மாத்திரமே இந்த ரட்சிப்பை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுக்கிறார். இதுல சோத்திரம் வேறு எந்த ஒரு காரியத்தை அவர் செய்ய சொல்லல. நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் ஆண்டவர் நமக்காக செய்த தியாகத்தை விசுவாசித்து இரத்தத்தால் கழுவப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் வேறுபட்ட ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நான் இதற்காக இயேசு கரையம் செலுத்தி விட்டார். உங்கள் பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக சிலுவையிலே கொடுத்து விட்டபடியினால இதற்காக நாம் எந்த கரையமும் செலுத்த அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு மரித்தார், என் பாவத்தை சிலுவையில் சுமந்தார் என்ற அறிவு ஒரு மனிதனுக்குள் வரும்போது, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கும் போது அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கிருபையாக அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய பாவ வழியிலே தொடர்ந்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதில்லை. பாவத்திலிருந்து அவர் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். பல நெருக்கங்கள், பிரச்சனைகள் வரும்போது தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவிடத்தில் உண்மையாக வருவார் என்று சொன்னார். உன்னுடைய வாழ்க்கை செழிக்கும், உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பிறக்கும், உன்னுடைய தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் கிருபையாக உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவனை வளமாக்குறார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது ஸ்தோத்திரம், இந்த பூமியிலே இந்த 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்படுகிறார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் அந்த அக்னி நிறமாக, கந்தக நிறமாக, நீல நிறமாக இருக்கிற அந்த சேனைகள் புறப்பட்டு எல்லா மனிதரையும் விதிச்சாங்க, அங்கே கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஆபத்துகள் நடந்தாலும் அநேகர் மனம் திரும்பாமல் வாழ்கிறதுனால, அநேகர் ஆண்டவருக்கு விரோதமாகவே மறுபடியும் செயல்படுகிறதுனால கர்த்தர் வேதனைப்படுகிறார். இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப் போகிற நேரத்தில் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதப் போகும்போது அங்கே நடக்கிற காரியத்தை நாம் ஏற்கனவே போன வாரம் பார்த்துட்டோம். அதான் கடைசி எக்காலம் என்று நாம் விதத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த கடைசி எக்காலம் ஊதும் போதுதான் என்ன நடக்கிறது? உலகத்தின் சகல ராஜ்யங்கள் எல்லாம் அங்கே ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறப்போகிறது என்பதை குறித்து நாம்
கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். அதை நாம் எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாம் வசனம், இனி காலம் செல்லாது, ஆனால் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதம் புதுற போது தேவ ரகசியம் நிகழ்ச்சியும் நிறைவேறும் என்று சொல்லப்படும். அப்போ 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த பூமியில தேவ ரகசியம் நினைச்சது நிறைவேறும். அந்த தேவ ரகசியம் தான் என்னது? சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், மணவாட்டி அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல். அதைத்தான் தேவ ரகசியம் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது அந்த நாட்களிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். அதற்குரிய காரியங்களை வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்திலே அவங்களுக்கு சொன்னேன். ஆண் பிள்ளை என்று சொன்னேன், அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவை சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து வருகிற நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். அவை சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு, ரகசிய வருகையிலே இந்த ஆண் பிள்ளை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இந்த பூமியில் அதுக்கப்புறம் 2.5 வருஷம் 3 வருஷம் உபத்திர காலம், மகா உபத்திர காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 வருடமே ஒரு வேதனையான காரியம்தான். ஆனால் அதுலேயும் 2 பிரிவாக இருக்கிறது. முதல் 3 வருஷங்கள் உபத்திர காலம், ஆனால் கடைசி 3 வருஷம் காலம் மகா உபத்திர காலம். இந்த சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு 3 வருஷம் அந்த கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அந்த 3 வருஷத்திலும் என்ன நடக்கிறது என்பதை அடுத்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே 7 எக்காலங்களை குறித்து இந்த பூமியிலே 7 எக்காலங்களை தூதர்கள் ஊதும் போது இந்த பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாங்கள் ஸ்தோத்திரம் கேட்க விலகிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தருடைய வருகை என்று ஆயத்தப்படுத்தும். இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களிலே மிகுந்த ஜாக்கிரதையோடு தெளிவுள்ளவர்களாக இருந்து எப்பொழுது நாங்கள் விழித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் இந்த உலகத்தின் அழிவுகளிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தின் ஆண்டவரே காரியங்களை நாங்கள் ஆண்டவரை சிக்கிக்கொள்ளாதபடி எங்கள் கால்களை எல்லா தீமைக்கும் சோதனைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். நாங்கள் அநேக நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக, அநேகரை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, அநேகருக்கு அன்பை குறித்து சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை அதிகாரப்படுத்தும். நாங்கள் இந்த பூமியிலே ஒரு காரியத்தையும் செய்யாதவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழணும். நாங்கள் இருக்கிற இடங்களிலே நாம மகிமைப்படணும். எங்களை கொண்டு நீங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டும், அதிசயங்களை செய்ய வேண்டும். ஜனங்களுடைய ஏதுவாக பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து தேவாவியார் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. எல்லா கனத்தையும் மகிமையை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எப்பொழுது நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.